கேட்டுக்கிறதுக்கு. அங்கேயே கடந்து ஜெயில கழித்தினாதான் உனக்கு புத்தி வரும். எங்க வீட்லயே 6 வருஷம் அவன் தானே இருக்கா. கல்யாணத்தன்னைக்கு அவன் ஜெயில இருந்தா எங்க குடும்பத்தை யாருன்னா மதிப்பாங்க. அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருக்கண்ணா. இடலட்சுமி புரியாம பேசுற. அவன் என்ன மாதிரி விஷயத்துல மாட்டிருக்கிறான்? பொம்பளை விஷயத்துல மாட்டிருக்கிறான். அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா எனக்கு அதை விட அவமானம் வேற இல்ல. அண்ணா அவன் யாருண்ணா? உன் தங்கச்சி மவன், உனக்கு வருங்காலம் மருமக. அவன் மருமக. இனி அந்த மாதிரி நினைக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அப்பா, நான் உடனே போய் நம்ம வக்கீலை பார்த்து அவனை வெளியே இருக்கிற வழியை பார்க்குறேன். அப்பா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாரும் கஷ்டப்பட வேணாம். கல்யாணத்தப்ப மச்சனை ஜெயில இருக்கிறது எனக்கும் கேவலம் தான்ப்பா. ஆமாடா, உனக்கு மச்சனை எனக்கு எதுவுமே கிடையாது. உன் தங்கச்சியை பாடுறா. அவளுக்காக அவனு முடிவு பண்ணி அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு அவன் மன்ற அட்டூழித்தால அவன் எப்படி நொந்து போயிருக்கா பார். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைனா பிள்ளையை கட்டி கொடுத்தா என்னென்ன நடக்கும், இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லப்பா. அண்ணா உங்க கோபத்தோட நியாயம் எனக்கு புரியுதுண்ணா. என்ன பண்றதுண்ணா? பெத்த மனசை பதறத இந்த தங்கச்சிக்கு ஒண்ணு தாக்கிவியா சொல்லலாம். லட்சுமி, உன் மேல பாசம் இல்லாமையா உன் பொண்ணையும் பையனையும் நான் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அம்மா லட்சுமி, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் என்னைக்கும் தோத்து போகாதுமா. ஆனா என் பொண்ணு என் மேல வச்சிருக்கிற பாசம் பறிபோயிடுமோன்னு பயமா இருக்குமா. மாமா, உங்க கோவம் எனக்கு புரியுது மாமா. இந்த நேரத்தில் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல அவனை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்க மாமா. எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து புத்திமதி சொல்லுங்க, இல்லை 4 சாத்து கூட சாத்துங்க மாமா. அவர் உங்க வருங்கால மருமானா பார்க்க வேண்டாம், மகனா நினைச்சு இந்த உதவி செய்யுங்க மாமா. என்ன பண்ணி தொலைக்கிறது? டேய் ராகவா, நீ போய் நம்ம வக்கீல பார்த்து ஜாமீன் எடுத்து கூட்டிட்டு வா. மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் உள்ள போங்க, வரட்டும் பேசிக்கிறேன். மல்லை டார்லிங், மல்லை டார்லிங், மல்லை வாடா மாவனே, சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இரு அறிவு இருக்கா உனக்கு? ஏன்டா அப்படி கேட்குற? ஏன்டா சின்ன சிறுசுங்க புதுசா கல்யாணம் இருக்கு, அவங்க தனியா உள்ளன்னு ஒரு விவசாய இல்லை உனக்கு? புரியுதுடா மாவனே. காலையில் ஆத்தங்கரைக்கு போயிருந்தேன். ஜிலேபி மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். மறுமுளை உள்ள பொறிக்க சொல்லியிருக்கிறேன். அவன் என்ன பண்ணுறானே தெரியல. கூப்பிடாவல. வெரி குட் டாடி. நானா ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ ஒரு 1/2 கோட்டை வச்சுக்கோ, நான் ஒரு 1.5 கோட்டை வச்சுக்கிறேன். ஒரு ஆப்பை வந்து மல்லிகை கொடுத்துடலாம். ஏண்டா நம்ம 2 பேருக்கு கோட்ரு, அவளுக்கு ஆஃபாடா? ஏய், உன்னை பற்றி தெரியாதே. நீ எல்லாம் ஒரு கோட்டை அடிச்சுட்டா இந்த மீதியே ஊடுகட்டுவேன். ஏன் மல்லி ஒரு ஆப் அடிச்சாலும் தடியா நினைப்பா. மல்லி மீன் எடுத்துட்டியா? மல்லி எங்க போனாலும் தெரியலையே. ஐயோ, விட்டுட்டு போயிட்டாலே. அப்பா நீ தானே விட்டுறது, என்னடா பண்ண? வருவாயிரா பறக்க காமால பிடிச்ச. ஐயோ சந்தோஷம் வந்துட்டான். மீன் வறுத்துட்டேன், சரக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரெடியா இருக்கு. போய் மீனை எடுத்துட்டு நாம சாப்பிடலாம். மீன் வாசம் அடிக்கிறா. டே டாடி, மீன் வாசம் அடிக்கல? நல்லா அடிக்கிறா. சூப்பரா இருக்கா மீனுங்க. கருவாடு ஒன்றே கிழமை. சரக்கு சாப்பிட்றதுக்கு எப்படா முடியுமா முடியாத தெரியல. ஊறுகாய் வச்சு நக்கிட்டு இருக்க வேண்டியதானே. ஓச்சு குடிச்சிட்டு போயிடலான்னு பாக்குறேன். நான் இப்பனாலும் ஏதாச்சும் என்ஜாய் பண்ணலாம்னு பாக்குறேன்.
இவன் வறுத்து எடுத்துட்டு வந்தாலும் கடையில இருந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்தாளா? சரி சரி. சூப்பர். உடைக்க மாட்டேன். கருவாட்டோட இது நல்லாவே இருக்கு. டபுளர் வை, டபுளர் வை. மல்லி, நீ வைக்கிறியா எங்க அப்பா வைக்கிறா? சரி விட. 2 டபுளர் வச்சிருக்க. உனக்கு இல்லையா, நான் உள்ள போய் குடிச்சுக்கிறேன். யாண்டாலே 1000 தான் நம்ம குடிக்கார ஃபேமிலியா இருந்தாலும் மாமனார் முன்னாடி குடிக்க சங்கட்டமா இருக்கு. டேய் அப்பா, டேய் அப்பா காத்தா பாரா, உனக்கு என் பொண்டாடி எவ்வளோ மரியாதை கொடுக்காடு. நீ ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கீடா. நல்லா இருப்பா. ஓகே டார்லிங், இந்தா இத ஆளுக்கு ஒரு கட்டிங் ஊத்திட்டு நீ மீதி ஏத்திட்டு போ. எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தியா? அப்படி போய் ஓரமா உட்காந்து இதெல்லாம் சாத்திட்டு வந்துரு. நல்லா பொல்ல கிக்கல் வர. சம்மந்தே, இது நியாயமா மாப்பிள? இது நியாயமா மாப்பிள? இரியா வாங்கி வந்துட்டேன். என்ன சொல்ற மாமனார்? மாப்பிள, மாமனார் விட்டுட்டு குடிக்கிறிய? சாரி மாமனார், வாங்கிட்டு வந்தது ஒரு பொருள், ஒரு கோட்டரை எங்க அப்பன், ஒரு கோட்டரை நான், மீதியும் ஆப்பும் புல்ல எடுத்துட்டு போய் உள்ளுக்குள்ள குடிச்சிட்டு இருக்கா. போய் வேணா அவட்ட நான் கேட்டா அவ அடிப்பா மாப்பிள. கொஞ்சம் வேணா, என்னையே கொஞ்சம் மாட்டேங்கிறா, உன்னையே போய் கொஞ்சம் போய். டார்லிங், மல்லே மல்லே, உங்க அப்பா வந்திருக்காப்ல, ஒரு கட்டிங் கூட. அப்பா ஏன்டா மோச்சிட்டியே? நீ மூடிட்டு போடா அந்தாண்ட. அப்பா என்னடாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ற? சரக்கடிக்க காசு இல்லம்மா. சாரிப்பா, ஒரே ஆப்பி ஒரே சத்தா சாத்திட்டேன். ஆமா, காசுன்னு சொன்ன எனக்கு ஞாபகம் வருது. டே டாடி, என்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் முடிஞ்சிச்சு. உங்க கோட்டாவில் ஏதாச்சும் வச்சிருக்கியா? சாரி மாவனே, என் கோட்டை 25 ஏக்கராவில் 24 ஏக்கரை குடிச்சு அழிச்சு விட்டேன். மிச்சம் இருக்கிற 1/2 ஏக்கராவையும் ஒயின் ஷாப்புக்கு எழுதி வச்சிட்டேன். என்கிட்ட இந்த வீடு மட்டும் தான்டா இருக்குது. மாமனார், கல்யாண சீராசு என்னையா வச்சிருக்க? ஒன்றும் இல்லை. ஏய் எச்சக்கல நாய், மாவகிட்ட இருந்து புடிங்கி திங்கற. மாமனார், கல்யாண சீராசு என்ன பேசிவிட போறோம், சொல்லு. எங்கிட்ட என்ன மாப்பிள இருக்கு? நான் குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் ஒரு 10 மூட்டை தரேன். அதை வேணா வித்து சரக்கு வாங்கலாமா? ஏண்டா வெட்டி பசங்களா, இருக்கிறதெல்லாம் குடிச்சே அடிச்சிட்டா காலையில இருந்து சாப்பாடுக்கு என்னடா பண்ணுவீங்க? அடி போடே போடே போடே. ஆத்தா, யாராத்தா நீ? கோட்டரை குடிச்சோடனே சாமி வந்துருச்சு பார்த்து ஆடு 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 அத்தா ஆடு. கருப்பண்ண சாமி. டேய், எனக்கு பிடிச்ச சரக்க குடிச்சிட்டு இப்படி சோம்பேறியா இருக்கீங்களே. டேய், வேலை வெட்டிக்கு போய் நான் சம்பாரிங்கடா, சம்பாரிங்க. காவாளிச்சு எங்களை தண்ணி போடுறதாவது வேற எதுவுமே தெரியாது. டேய் சோம்பேறிங்களா, வேலை வெட்டிக்கு போய் 4 காசு சம்பாரிச்சாதான் நான் உங்களை மதிப்பேன். இல்லைன்னா நீங்க எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் போதையாயிராதா. ஆத்தா, எங்களை மாதிரி குடிகாரனுக்கு எவனுமே வேலை தர மாட்டேங்கிறாத்தா. அப்புறம் மிச்ச சரக்கே அவன் வாயில் ஊத்து, அவன் மலை ஏறட்டும்.
அடா என்ன அத்தா மாயாரு ஆத்தா மலை ஏறிட்டா மாப்பிள நான் வந்த நேரம் சரியில்லை, எங்கள் குலதெய்வ சாமி வந்துருச்சு, நான் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மருமோனே மவனே நானும் அவர் கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ பார்த்துக்க. மல்லி மெல்லி போட்டு வந்து சந்தோஷமா இருக்கானா உனக்கு சாமி வந்து எங்களை சத்தம் சாட்சி விட்ட விட இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்பா குருவை கூட்டிட்டு வந்துட்டேன். வாடா எங்க குடிகெடுத்த நாயே, இந்த வயசுல உனக்கு பொம்பளை சுகம் கேக்குதா? நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க. எதுக்கு இப்ப வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? இப்ப என்ன செஞ்சுட்டு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? கேடா என்ன செஞ்சேன்னா கேக்குறேன். கொல்லிமலை கூட்டிட்டு போய் பொண்ணுங்களோட கூத்தடிச்சு நெருப்புல தள்ளி விட்டுட்டு இப்ப கம்பி அணின்னு வந்து என்ன செஞ்சேன்னா கேக்குறேன். நிறுத்துமா, இந்த மேட்டை என் மேல ஒரு அடி பட்டுது, அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஏய் குரு, யார பத்தி என்ன வார்த்தை சொன்ன? என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? அங்க நடந்தது ஒரு விபத்து, என்ன இளவோ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உனக்கு நேரம் நல்லா தாண்டா இருக்கு, உன்னை பெத்த எனக்கு தான் நேரம் சரியில்லை. அக்கா கல்யாணத்தை வச்சுக்கிட்டே நீ இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணா 4 பேர் நாளந்தமா பேசப்பட்டாங்களாடா. பாரு உங்க மாமாவை இன்னைக்கு எப்படி கூடி குறுகி நிக்கிறாருன்னு. அவர் உனக்கு தாய் மாமா மட்டும் இல்லடா, உங்க அப்பா செத்த போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தையே காப்பாத்துற தெய்வம்டா. உங்க அப்பா பட்ட கடன் எல்லாம் அடைச்சிட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாரு. அவருக்கு உண்மையில இல்லாத அக்கறையடா மத்தவங்களுக்கு வந்துட போது. போடா போய் மாமா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்க மாமா காலில் விழுந்த மன்னிப்பு கேண்டா. போடா. என்னம்மா, நான் என்ன அவரோட அடிமையா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? ஊர் உலகத்துல யாரு செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன். என் என் ஃப்ரெண்டுங்க பிக்னிக் போலான்னு கூப்பிட்டாங்க, போன இடத்துல சின்ன விபத்தாகி போச்சு, போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? லட்சுமி இனி அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் இப்போ பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனதையே பெருமையா நினைக்கிறான். ஆனா ஒண்ணுமா, இந்த தப்ப செஞ்சது என் மகனா இருந்தாலும் மருமகனா இருந்தாலும் பார்க்கிற சக்தி எனக்கு இல்லம்மா, பார்க்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. அப்பா நீங்க ஏன்பா கண் கலங்குறீங்க? அவர் என்ன உங்க மருமகன் ஆயிட்டாரு, எக்கோட கட்டு ஒளிட்டோம், விடுங்கப்பா. ஏய், எரியிற கொல்லில எண்ணெய் ஊத்துறியா? எண்ணெய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்ல, என்ன மருமகனா ஏத்துக்க உங்க அப்பனுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்லி என்ன சப்ப கட்டு கட்டுறீங்களா? ஏய் வாய் முறா, யார சப்ப கட்டு கட்டுறா? ஒரு தகப்பன் எப்படி தன் மகன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறானோ அதை விட தனக்கு வரப்போற மருமகன் நல்லா இருக்கும்னு நினைப்பான். மகனையாவது அடிக்கடி கண்ணில் பார்க்க முடியும், ஆனா அடுத்த வீட்டுக்கு மருமகளா போற பொண்ணு அவனோட புருஷன் நல்லபடியா வச்சு காப்பாத்துன்னு நினைப்பான். என்ன சப்போர்ட் பண்றியா? ஓ, நாளைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா போற இல்ல, அதான் இப்பயே ஐஸ் வைக்கிறியா? சீ, உங்ககிட்ட மனுஷ பேசுவானா? உன் தலையில நீயே மண்ணை வரி போட்டுக்கிற. போறமா போறேன். ஆமா, உன்னை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இதோ நிக்கிறாரு என் அருமை தாய் மாமா, ஏதோ பாசமலர் சிவாஜி கணேசன் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது பாசம் இல்லம்மா, நடிப்பு. அக்கா படிச்சவ, அவளை மருமகளா ஏத்துக்கிட்டா பிசினஸுக்கு உதவியா இருக்கும். நான் யாரு? வெட்டி பையன் தானே, என்ன மருமகனாக்கிட்டு என்ன பிரயோஜனம்னு மாமா கணக்கு போட்டு தாமா என்ன வெட்டி விட பாக்குறாரு. ஆமாடா, நான் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கறவன் தான்டா. நீ குழந்தையா இருந்தப்ப உன் உடம்புக்கு முடியாம சாக கிடந்தப்ப
உன்னைய உங்க அப்பனுக்கு இல்லாத அக்கறையில மெட்ராஸ் தூக்கிட்டு போய் மெட்ராஸ் அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்து உன்னை பொழைக்க வச்சேன் பாரு, அது கணக்கு போட்டு தாண்டா. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கட்டுன புருஷனையும் இழந்துட்டு தவிச்சிட்டு இருந்தா என் தங்கச்சி, அந்த நேரத்துல உங்க குடும்ப சுமைய நான் ஏத்துக்கிட்டேன் பாரு, அதுவும் கணக்கு போட்டு தாண்டா. என் பொண்டாட்டி செத்து போன பிறகு நான் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? என் சித்திக்காரி என் பிள்ளைகளை கொடுமைப்படுத்திடுவாங்கிறதுக்காக இல்லை, நான் என் தங்கச்சி மேலையும் தங்கச்சி பிள்ளைக்கு மேலையும் நான் வச்சிருந்த பாசம் பறிபோயிடக்கூடாது ஒரே காரணத்துக்காக, அதுவும் கணக்கு போட்டு தாண்டா. தங்கச்சி நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன், ஆனா நான் மேல வச்சிருந்த பாசத்தை வெறும் வேஷம்னு சொல்லிட்டம்மா, அதுதாம்மா என்னால தாங்க முடியல. அண்ணா, நீங்க என்ன அழகுறீங்க? நீங்க அழுதா என்னால தாய்க்க முடியாது. நம்ம பாஸ்த பத்தி இந்த நாய்க்கு என்னன்னா தெரியும்? தெரு சுத்துற நாய்க்கு தெரு புத்தி தானே வரும். அப்பா சாமி, உனக்கு எங்க இஷ்டமா இருக்கோ அங்கே போயிரு, உன்னை யாரு நல்லா பாத்துக்கிறாங்களோ அங்கே இரு. இந்த அம்மா இருக்காங்கிறத மறந்துடுறா, மறந்துடு. உங்களை விட்டா என்ன ஆதரிக்க ஆளே இல்லையா? ஆமா, என்ன வெளியே போன்னு சொல்லிட்டீல, பரவாயில்ல. போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். வீட்டை விட்டு போற மகனை எந்த தாயும் வந்து தடுத்து நிறுத்துவா. ஆனா நீ அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்துல பெத்த மகனையே வீட்டை விட்டு துரத்துற தாய இன்னைக்கு தான் பாக்குறேன். வாழ்க பாசமலர். அப்பா, என்னப்பா அது? அவன் தான் மடத்தனமா பேசுறானா, நீங்களும் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே? அவனுடைய கேரக்டர் நமக்கு தெரிஞ்சது தான். ஏதோ எங்க கல்யாணம் முடிய வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருந்து பின்னாடி பேசியிருந்திருக்கலாம். ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி யாருக்குமே நிம்மதி இல்லாம நடக்கணுமா? ராகவா, நான் எது வேணாலும் தாய்க்குவேன். ஆனா எங்க அண்ணனை யாராவது கேவலமா பேசினா என்னால தாய்க்க முடியாது. அவன் போனதுன்னா எனக்கு வருத்தமா கவலையே எதுவுமே கிடையாது. உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதும். அதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதுக்குண்டான ஏற்பாட பாருங்க. அத்தை, அப்பாவோட மனசு எனக்கு தெரியும். குரு நம்மளை விட்டு போன வேதனை நம்மளை விட அவருக்கு தான் அதிகம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். யார பாத்திர நாகரிகம்? பண்ணி என்னை பார்த்து நாகரிகம்னு சொல்றாடி? நான் போடாத ட்ரெஸ், நான் பண்ணாத ஸ்டைலாட? அச்சோ, நல்லா தானே போட்டிருக்கு. காணாமே, ஒருத்தரையும் காணாமே. மல்லி, என்னையா நீ பாட்டுக்கு சத்தம் போட்டே வர? டாடி சாரி மல்லி. டாடியா? மல்லி சாரி மல்லி. நான் பொம்மை பிராந்தி கடையில் போய் சரக்கு சாப்பிட்டு இருந்தேன்னா, அங்கே ஒருத்தன் பழைய ஃப்ரெண்டு வந்தான். பாலை பார்த்தா நீட்டாக டிப் டாப்பாக இருந்தான். என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலாமல்ல. எனக்கு சடார்னு கோவம். ஏன்டா என் கூட பேசலன்னு போய் அவன்கிட்ட கேட்டா, என்னை பார்த்து அண்டிஷன் சொல்லிட்டான். நீ சொல்ல மல்ல, எனக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாதா? யோ, உன் ஸ்டைலை பற்றி உன் ஃப்ரெண்டுக்கு என்னையா தெரியும்? ஆமாடி மல்லி, உள்ளுக்குள்ளார வேட்டு சட்டை வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா, நாம புது ஸ்டைல உருவாக்கலாம். ஓகே, வாடா தங்கப்பா. எங்க போயிட்டாரு? அது ஒன்றும் இல்லடா மகனே, மரும மேல அன்னைக்கு சாமி வந்து நம்மளை சாத்தி வேலைக்கு போக சொல்லிச்சா, அதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு அடுத்ததா சூப்பர் வேலை மகனே. வேலைக்கு வேலை, சரக்குக்கு சரக்கு. எங்க சாக்கணம் கடையிலையா? அது இல்லடா, காலிபாட்டில் பொறுக்கி கழுவுற வேலை. அதில் பாரு மகனே, ஒவ்வொரு பாட்டில் இருக்கிறையும் சரக்கு ஊத்துடான். பெப்சி ஒரு ஆப்தே இருக்குதுடா. அதை அங்கேயே ஒரு மூலையில் உட்காந்து குடிச்சிட்டு 100 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் ஊற்றிட்டு நாக்கிட்டு போட்டு எச்ச சரக்கு வச்சுட்டு வேற பேசுறடி.
மகனே எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டியா? டேய் அந்த சரக்கு பாட்டில் கொஞ்சம் இருக்கு, எடுத்துட்டு வா. அது சாப்பிட்டு பேசினாதான் திருப்தியாக இருக்கும். இந்தாங்க வந்துட்டியா? ட்ரெஸ் போடு. மகனே வரட்டுமா? என்னடா இது புது சட்டை? எங்கேயோ பாட்டிக்கு போறியா? ஆமாண்ணா டேடி, என்னை பார்த்து ஒருத்தன் நீ ட்ரெஸ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டான். எனக்கு அப்படியே சடார்னு கோவம் வந்துச்சா, அவனை திட்டிவிட்டு வந்துட்டுனா. இப்போ பார், இந்த வேட்டி சட்டையில் போடுற ஸ்டைலை மட்டும் பாருங்க. கிளப்பிடலாமல்லே? போடுங்க. ஐயோ என் மன்மத குஞ்சு. யோ நீயே இவ்வளோ ஸ்டைல்னா உன் பொண்டாட்டி நான் எவ்வளோ ஸ்டைலாக ட்ரெஸ் மாற்றணும். எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடியா? ரங்கா நீ போய் நான் போய் மாற்றிட்டு வரேங்க. வெக்கப்படாத, நீ உள்ளுக்குள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் அது வரலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கேன். நீ சீக்கிரம் வந்து தேவா. என்னப்பா எப்படி இருக்கு? சேம சேம ஒன்று அடிச்சுக்க ஆளே இல்லை போ. சொல் சொல்ல மவனே, இந்த மாதிரி விதவிதமாக ட்ரெஸ்ஸு கமலஹாசன் தான் போடுவேன் அப்படி. ஆனால் அவருக்கு அப்புறம் அவருக்கு மேலே நீ தான். பாரு மல்ல, இந்த அதுக்கு தான் கம்மியாக சாப்பிடணுங்கிறது. நீ யாரு? இரியா ஏறு 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 ஏறு. என் முன்னாடி என்ன ட்ரெஸ் மாற்றிட்டு வரதுக்கு லேட் ஆகும். சரி அது வரல, நான் வந்து இப்படி தான் பேசி ஆகணும். சரி அவ பொம்பளை இல்லை, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரணும்ல. அதனால நீ கொஞ்ச நேரம் இரு. போய் இல்லை போய் உள்ளுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்கு, ஏற்றிட்டு வா. உடைப்பியா? நீ உடைக்கிற மாதிரி தெரியல. நல்ல நல்ல டம்ளர் இல்லை, நான் போய் எடுத்துட்டு வா. டம்ளரே மகனே, காணாமே. நாம என்ன சின்ன பிள்ளைங்கள டம்ளர்ல ஊற்றி குடிக்கிறதுக்கு அப்படியே நான் சொல்லி கொடுத்த மாதிரி. பெருங்குடிக்காரனாச்சு. ஆமா ஆமா. ஒரு ஜோஸ் இருக்குதானே, மறுபடியும் மாற்றி வைக்கலையே. மாவனே எனக்கு நான் எங்கத்து புது பேர் இதுக்கு தான் உன்னை பெத்தனா தேவா கொஞ்சம் ஓமட்டு என்ன பண்ண முடியாது. ஓமட்டேச்சு இந்தா நீ கொஞ்சம் சாப். ஏறா கசக்குது. ஒரு இருக்கா பாய் பார், ஊருக்கா இருக்காரு பார். தேவா இந்த குடிச்சது போதும், வச்சு நீ வேலையில போ. என்னங்க? ஐயோ மாமனாரு சாரி. என்னங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. மாமனாரை வச்சுக்கிட்டு மாமனார் வேலையில் போறியா? வேலையில் போறியா? நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். நீ அடிக்கடி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ நீ வெளியே போற, அங்கப்பா அங்கப்பா நாய் கட்டி இருக்குல்ல, அங்கப்பா எங்கடா பார்க்கட்டும். ஏதோ ஒரு பக்கம் பார்க்காத, திண்ணையில் நாய் கட்டி இருக்கு, அங்கே போய் படுத்துக்கிற. வேலைக்கு சோறு வந்து வட்டியில் வேண்டாம்.
ஏண்டா மகனே, புது சொந்தம் வந்தோடனே அப்பனை நாய் ஆக்கிட்டியா? அதுதான் டைம், அதுதான் டைம். உன்னை வெளியில போ, கேட்டா நான் நாய்கிட்ட போறேன், இந்த நாயை நீயே பார்த்துக்க. ஏய் மொக்க மக்கா, யாரா பார்த்தா நாய் தர